வணக்கம். ஜீசஸ் டாக்ஸ் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் பிரபலமான மாதா கோவில் திருவிழா 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. அதன் 9வது திருநாள் கடந்த 11/7/2026 இரவு சிறப்பாக 9ஆம் திருவிழா சிறப்பு தேரோட்டமும் மற்றும் சிறப்பு ஜபமும் அருமையாக நடைபெற்றது. அதை நாம் நேரடியாக நம்முடைய கூடல் டிவி சேனலில் ஒளிபரப்பியிருந்தோம். அதனை தொடர்ந்து நாம் ஆலயத்திற்கு முன்பும் மற்றும் பள்ளிக்கு உள்ளே அமைக்கப்பட்டுள்ள பலவிதமான ஸ்டால்களும் மற்றும் விளையாட்டு ராட்டினங்களும் நிறைய வந்திருந்தன. அந்த விழா, அந்த இடம், அந்த 9ஆம் திருவிழா எப்படி இருக்கிறது என்று நாம் இந்த வீடியோ முழுவதுமாக இசையோடு பார்க்கலாம். பாருங்கள், குடங்குளம் மாதா கோவில் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள். நாம் இந்த 9ஆம் திருவிழா அன்று 3 முறை கோயிலுக்கு சென்றிருந்தோம். முதலில் 6:30 மணி அளவில் குடும்பத்தோடு சென்று வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கிவிட்டு மற்றும் ஸ்நாக்ஸை சாப்பிட்டு விட்டு வந்தோம். அதனை தொடர்ந்து இந்த பிரம்மாண்டமான சிறப்புமிக்க 9ஆம் திருவிழாவை நேரடியாக நமது நேயர்களுக்கு ஒளிபரப்பில் காமிக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 7:45 மணி அளவில் மீண்டும் நாம் மாதா கோவில் வளாகத்திற்கு சென்றோம். அதன் பிறகு இந்த சிறப்பு பார்வை என்ற வீடியோவை எடுப்பதற்காக இரவு 8:45 மணி அளவில் மீண்டும் ஆலயத்திற்கு சென்றோம். அப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் தான் இது. திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் நமது நேயர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அசட்டை பணிகிற அவமானத்திற்கு பரிகாரமாக தேவதூதருடைய தீவிரமான கீழ்ப்படுதலையும் அவர் உமது கிருபையை பாராட்டுகிற நன்றி இந்த தோத்திரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி Pumalagi. हाथ ऊपर करो. இப்போது கண்ணாங்கடை செல்லும் வழியின் முகப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய மிட்டாய் கடையை பார்த்திருக்கிறீர்கள். இந்த ரோடு முடிவடையும் முருகன் கோவில் வரை அனைத்து பகுதிகளிலும் இப்படியான அனைத்து பொருட்களும் எதை எடுத்தாலும் 100, 150 என்ற பொருட்கள் உள்ள கடைகள் மற்றும் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு அமைப்புகள் ஏராளமாக வந்திருந்தன. முதலில் கூட்டம் சற்று குறைவு போல் தோன்றினாலும் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கின்ற நேரம் மிக அதிகமான கூட்டம் இருந்தது. வெளியூர்கள் மற்றும் பக்கத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள், கூடங்குளத்தின் சொந்தக்காரர்கள் மற்றும் இங்கே தங்கி பணிபுரியும் ஹிந்திக்காரர்கள் என அனைத்து இன, மொழி, மத பேதம் இல்லாமல் அனைவரும்
உள்ளே வந்து இந்த 9ஆம் திருவிழாவை கலந்து கொண்டு சிறப்பித்து மகிழ்வித்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள். நாங்களாம் தெரியாண்ணே. கூட்டம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக ஆண் காவலர்கள் மற்றும் பெண் காவலர்கள் ஏராளமானவரை கூடன்குளம் காவல்துறையினர் நியமித்திருந்தார்கள். அவர்களுக்கும் நமது கூடன்குளம் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிதாக வகுப்பறைகள் கட்டும் பணியும் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நமது கூடன்குளம் அதிமுக பிரமுகர் திரு வினேஷ் ராஜா அவர்களின் கூல்ட்ரிங்க்ஸ் கடை மிக அருமையாக ஓடிக்கொண்டிருந்தது. பக்கத்திலேயே கிங்ஸ்டன் அவர்கள் பிரியாணி கடை போட்டிருந்தார்கள். இந்த முறை அது கூடன்குளம் மாதா கோவில் திருவிழாவிற்கு புதுதாக அமைந்திருந்தது.
இப்போது நாம் உள்ளே சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் கோயிலுக்குள் நுழைந்து வெளியே வர வேண்டும். இப்போது நாம் கோயிலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். கோயிலுக்குள்ளும் மிக அதிக அளவிலான பக்தர்கள் காணிக்கையிட்டு வெள்ளை கயிறு வாங்கி மற்றும் அவர்களுக்குள்ள நேர்த்தி கடனை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெளியிலிருந்து வந்திருக்கின்ற பக்தர்கள் ஆலயத்திற்குள் இருந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை பிரதாப் அவர்கள் பட்டாமூலத்தினுடைய தந்தை புனித தேவ சகாயர் உயர் திருத்தலத்தை சிறப்பாக நெறிப்படுத்தி பல்வேறு பணிகளில் மும்முரமாக இருந்து சிறப்பாக அங்கே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் சிறப்பாக இந்த அழைப்பை ஏற்று நாளில் ஒன்றாக சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் இப்போது 9ஆம் திருவிழா ஆலயத்தின் முன்னால் நடைபெற்ற ஜெபத்தையும் திருவிழா கடைகளையும் நாம் முழுவதுமாக சுற்றி பார்த்து வந்துவிட்டோம். இந்த முறை ஏராளமான மாலை விற்பவர்கள், மெழுகுவர்த்தி விற்பவர்கள், உப்பு விற்பவர்கள் அதிகமாக இருந்தனர். கேரளாவின் பிரபலமான குலுக்கி சர்பத் கடைகள், பலவிதமான கடைகள் வந்திருந்தன மற்றும் ஸ்நாக்ஸ் கடைகளும் மிக அதிக அளவில் வந்திருந்தன. அனைத்தையும் கொடுங்குளம் பொதுமக்கள் அன்புடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடி இந்த 9ஆம் திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருந்தனர். நாமும் இனி தேர் பவனிக்காக லைவ் எடுக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிற்கு சாப்பிட வந்து கொண்டிருக்கின்றோம். மொத்தத்தில் இந்த 9ஆம் திருவிழா ஒரு மறக்காத நினைவுகளோடு மீண்டும் அடுத்த திருவிழா எப்போது வரும் என்று நினைவுகளோடு கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாளை 10வது திருநாள் சிறப்பாக கொண்டாடுங்கள். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் 9ஆம் திருவிழா ஒரு சிறப்பு சுற்றுலா பார்வை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், ஜீசஸ் டாக்ஸ் டிவி கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.